வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.8 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். Calculate the equivalent resistance for the circuit which is connected to 24 volt battery and also find the potential difference across each resistors in the circuit. அதாவது இந்த சம்மில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர். ஸோ டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கிறாங்களா அல்லது அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் கேட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சம்மும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணி அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர்னால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும், ஒருவேளை டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்மில் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டர் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அது வர்ற சம்மில் நம்ம அதை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ ஒரே சம்மில் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா? இங்கே எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது? 2 ரெசிஸ்டர் இருக்குது. 2 ரெசிஸ்டர் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க? சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் என்ன செய்யணும்? 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ 4 + 6 10. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. அவ்வளோதான், வேலை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு. அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டோட்டல் கரண்ட் வேல்யூ, இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய டோட்டல் கரண்ட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? நமக்கு நல்லாவே தெரியும். I = V/R, ரைட்? I = V/R. V எவ்வளவு? 24 வோல்ட். அது சம்மில் இருக்குது. 10 அப்படிங்கிறது என்னது? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த வேல்யூவை தான் என்ன செய்யணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 24 10ஆல் டிவைட் பண்ணணும். 2.4 ஆம்பியர். ஐயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது என்ன செஞ்சாச்சு? கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதில் 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டர் வழியே எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அங்கே ஆரோட வேல்யூ வந்து எவ்வளவு? 4. V = IR அப்படிங்கிற ஃபார்முலாவில் தான் மறுபடியும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து எவ்வளவு? 2.4. இப்போ நீங்கள் கடைசியாக கண்டுபிடிச்ச வேல்யூ 2.4 இன் அக்ராஸ் 4 ஓம். 4 ஓமில் தான் நம்ம என்னங்கிறத என்ன செய்ய போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஆருக்கு பதிலாக என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4 ஓம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2.4ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9.6 வந்துடும். இது வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம் ரெசிஸ்டர். 4 ஓம் ரெசிஸ்டர் வழியே ஃப்ளோ ஆகக்கூடிய வோல்டேஜோட வேல்யூ. இப்போ ரெண்டாவது கண்டுபிடிக்க போகிறோம். வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம் ரெசிஸ்டர், ரைட்? ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு? 6 ஓம். அப்போ அங்கேயும் அதே ஃபார்முலா தான். ஐக்கு பதில் அதே வேல்யூ தான். ஆனால் ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக மட்டும் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? 6. 2.4ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் என்னங்கிறது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சம் ரொம்ப ஈஸி. வேல்யூலாம் சின்ன சின்ன வேல்யூவாக இருக்குது. ஃபார்முலா ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அடிஷன் அது மட்டும்தான் இருக்குது. பட் அக்ராஸ் அப்படின்னா என்னங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்லாம் கேட்டால் விட்டுறாதீங்க. ஈஸியாக 2 மார்க்ஸ் என்ன செய்யலாம்? ஸ்கோர் பண்ணலாம். வீடியோவை கூட ஒரு தடவை பாருங்கள். இந்த மாதிரி அக்ராஸ்னு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் வேர்ட் இருக்கோ அந்த சம்மை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள், புரியும். தேங்க்யூ.